வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எஸ்கே பேசுறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நீங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு அப்டேட்டுக்கான ஜோன்ஸ்ல வந்து இப்போ வந்து தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா முத மாதிரி கிடையாது. நம்மளால பாத்தீங்கன்னா 4 சூப்பர் மீடியா கிட்ட தான் எடுக்கவே முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 4 சூப்பர் மீடியா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பவர் ஜோனுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளால கண்டிப்பா போயிட்டு வர முடியும். அது எப்படி என்னன்றது ஃபுல் வீடியோவா பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம டீம்மேட்ஸ்ல சொல்லிருங்க, பொறுமையாவே நின்று விளையாடுங்க. எந்த மேப்ல வந்து ஜோன் சேவ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வந்து பெரோம்டா மேப்லயே வந்து நம்ம வந்து ஜோன் சேவ் பண்ண போறோம் பக்கா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்ல நான் எப்படி ஜோன் சேவ் பண்றேன்றது தெளிவாவே உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவு நான் எப்படி ஜோன் சேவ் பண்றேனோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணி பழகுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இந்த கான்செப்ட்டுமே வந்து இந்த ஒரு அப்டேட்ல வந்து அவ்வளோக்கா ஓடல, ஒன்னே தான் விட்டுருக்கானுங்க, 4 சூப்பர் மெடிக்கல் மேக்ஸ். இந்த அப்டேட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்ன, ஒரு வேஸ்ட் அப்டேட், ஜோன் சேவே மொத்தம் எல்லாத்துக்கும் முடிச்சு விட்டானுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பொறுத்தளவு முதலோட பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜோன் சேவ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். அப்படியே கண்டதெல்லாம் சொல்லி எங்களுக்கு அடுப்பதெல்லாம் நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க போல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஆட்டோ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜோனை பார்க்க போறோம். ஜோன் பாத்தீங்கன்னா வந்து கேப் டவுன் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஜோன் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா தேவைப்படுது டோக்கன் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 டோக்கன் கிட்ட இருந்தாலே போதும், நல்லாவே ஜோன் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஒரு டோக்கன் கூட வாங்காம வந்து ஜோன் சேவ் பண்ணி காட்டுறோம். இந்த இடத்துல மெயினான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கெட் பாக்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 சூப்பர் மெடி 6 சாதா மெடி நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கெட் கான்செப்ட் வந்து பாதி முடிஞ்சிச்சு. இப்போ நான் வண்டி எப்படி ஓட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து சைடு பை சைடா தான் ஓட்ட போறேன். ஜோன் எங்க வந்து ஆரம்பிக்குதோ எங்க முடியுதோ அந்த ஒரு சைடு ஆப்ல வந்து நான் ஜோன் சேவ் பண்ண போறேன். இந்த பட்சத்துக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஷிப்யார்ட் கிட்ட இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிரேவ்யார்டுக்கு போவோம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா கட்டல் ஸ்டோவா போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேங்கர் போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ஷல் ட்ரிக் போவோம். கடைசியா பாத்தீங்கன்னா கேப்டன் போய் அங்க இருந்து பாத்தீங்கன்னா 15% ஜோன் சேவ் அதிலே முடிஞ்சிரும். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ஜோன் சேவ் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து பாத்துக்கோங்க நான் எப்படி ஜோன் சேவ் பண்றேன். நம்ம கையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு இத்து போன ஆட்டோ வச்சு ஜோன் சேவ் பண்ணோம்னா நம்மள போற வழியிலே போச்சு விட்டுருவானுங்க. அதனால வண்டியை மாத்தணும். கையில பாத்தீங்கன்னா லாம்பகோனி கிடைக்கும். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். போற வழியில பாத்தீங்கன்னா கையில ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. என் கையில பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டார் வந்து கண்ணில் பட்டிருக்கும். அதை பாத்தீங்கன்னா எடுத்துக்குவேன் சேஃப்டி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிப்பால இருக்க காயினை போராட்டி கலெக்ட் பண்ண போறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா எனிமி இருந்தா பாத்தீங்கன்னா உள்ள வந்து பூந்துலாம் போய் எடுக்காதீங்க. எனிமி இல்லாத பட்சத்துக்கு பூந்து போய் எடுங்க. நான் அதனாலதான் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூந்து போய் காயின் எடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணில் பாத்தீங்கன்னா ஜீப் போட்டுரும். இன்னும் ஃபுல்லாவே ஜீப் வச்சு தான் ஜோன் சேவ் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சிப்பாட் ஃபுல்லா கலெக்ட் பண்ணக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புல்ஷில இருந்து கிரேவ்யார்டு. சோ கிரேவ்யார்டு செட் தான் நம்ம வந்து நான் போறேன். இப்போ பாத்தீங்கன்னா கிரேவ்யார்டுக்குள்ள வந்தாச்சு. கிரேவ்யார்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 காயின் இருக்கும். இந்த 3 காயின்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க 2 காயின் மட்டும் தான் பிடிக்கணும். நடுவில் ஒரு சென்டர்ல ஒரு காயின் இருக்கும். அதை போய் நீங்க பிடிக்கவே கூடாது. அது பாத்தீங்கன்னா முற்ற மாதிரி இடத்துல வந்து போட்டு வச்சிருப்பானுங்க. வண்டி பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஓட்ட முடியாது. அதனால வந்து அந்த காயின் வந்து நம்மளுக்கு வேணாம். 300 காயின் காசு மட்டும் 3000 காயின் விட்டுறக்கூடாது. பாத்தீங்கன்னா கிரேவ்யார்டு பிடிச்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டல் ஸ்டோர் தான் போறது வேலை. கட்டல் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 3 காயின் இருக்கும். அந்த 3 காயினுமே விடாம பிடிச்சிடும். 3 காயினை பிடிச்சாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 900 காயின் கிட்ட வந்துரும். அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் 2 பேருமே டெத் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் எனிமி இருக்கானான்னு பார்த்துட்டு நம்ம டீம்மேட்ஸ் வந்து நம்ம வந்து ரிவைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வெஸ்ட் ஹெல்மெட் வந்து வாங்கி போட்டுறணும். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணவே மாட்டீங்க. வெஸ்ட் ஹெல்மெட் எடுக்கிறது. வெஸ்ட் ஹெல்மெட் எவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எனிமி வந்து கூட்டாம்போக்குல அடிச்சா கூட நீங்க டெத்தாக வாய்ப்பு இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருக்கியடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வீடியோல எந்த மாதிரி ஜோன் சேவ் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பேன். நான் எப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஜோன் சேவ் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேங்கர் போனோம். அந்த ஹேங்கர் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேங்கருக்கு கட்லி ஸ்டோக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு காயின் சும்மாவே கிடக்கும். அந்த காயினை போய் பிடிச்சிட்டு அப்படியே ஹேங்கர் போறதா வேலையே. அதுல கொஞ்சம் குருவி சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இங்கேயும் அப்படின்னா சிப்பியார்ட்ல இருக்கிற மாதிரி 3 காயின் இருக்கும். அதுல வந்து நீங்க 2 காயினை வந்து கம்பல்சரியா பிடிச்சாங்க. கண்டெய்னர் நடுவில் ஒரு காயின் இருக்கும். அங்க எனிமி இல்லனாலும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தா மட்டும் அதுல போய் காயின் எடுங்க. அந்த ஒரு இடத்துல இடிக்காம உள்ள போயிட்டு எப்படி காயின் எடுத்து வரேன்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க எல்லாம் வந்து காயின் பிடிச்சி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஷல் ட்ரிக் மட்டும் தான் போகணும். அதுக்கு மாதிரி ரிம்ராம் வில்லேஜ் இல்ல லீஃப் வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க போயிடவே கூடாது. இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம பாத்தீங்கன்னா மார்ஷல் ட்ரிக் டைரக்டா போயிருவேன். இந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 3 காயின் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 கம்பல்சரியா பிடிக்கணும். நீங்க ஜோனுக்குள்ள போயிட்டாலே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20% வந்து சேஃப்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஜோன் சேவ் பண்றதுக்கு. இந்த இடத்துல நம்ம டீம்மேட்ல ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு. இந்த அளவு பாத்தீங்கன்னா அந்த ஒத்தாள் வந்து நம்ம டீம்மேட் 2 பேர் ரிவைவ் பண்ண சொல்லுவாங்க. அவரால ரிவைவ் பண்ண முடியலன்னா வந்து நம்ம 3 பேர் டெத்தானா மட்டும் நம்ம ரிவைவ் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சிக்கலே நடந்துரும். எல்லாம் பாத்தீங்கன்னா பொச்சனா கிட்டே நிறைய இருப்பானுங்க. நான் வந்து கேப்டன் சைடு வந்து போக விடாம பாத்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சென்டர் ஜோன் சைடுல ஏறிடுவேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிமி வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிருப்பான். அப்புறம் என்னோட லக்கு மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வளைச்சு பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு போயிருவேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீம்மேட் 3 பேர் டவுன்ல இருப்பாங்க. அவங்கள ரிவைவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்க இருக்கு. இடத்துல முந்தின அப்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரிவைவ் பண்ண முடியும். ஆனா இந்த அப்டேட்ல இருந்து நம்ம ரிவைவ் பண்ண முடியாது. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெண்டிங் மிஷினை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கானுங்க. அதனால உள்ள வந்து ரிவைவ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மெடி வந்து ஃப்ரீயாவே கொடுப்பானுங்க. அதையும் எடுத்துருவேன். இப்போ நம்ம காயினே செலவு பண்ணாம பாத்தீங்கன்னா 6 சாதா மெடி பாத்தீங்கன்னா 4 சூப்பர் மெடி நம்ம கிட்ட இருக்கு. இப்போ போயிட்டு இந்த கேப்டவுன்ல இருக்க எல்லா காயினை வந்து எடுக்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த கேப்டவுன்ல பாத்தீங்கன்னா 4 காயின் இருக்கும். இந்த காயின்ஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6000 காயின் கிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காயினுக்கு பாத்தீங்கன்னா வந்து சாதா மெடி வந்து எடுக்க போறேன். பெட்டில இருந்து மெடிக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி எப்பயுமே குளோவல் போட்டுருக்கோம். லாங்கா இருந்தாலும் சரி எவன் எப்படி அடிப்பான்னு தெரியாது. அதனால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா
ஏற்கனவே 4 சூப்பர் மடி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து சாதா மடி வந்து எடுக்க போறோம். ஒருவேளை உங்க டீம்ல பொறுமையான ஆளா இருந்தா 4000 கிட்டே போதும். எங்க ரைப்ரோ மாதிரி ஆளா இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 8000 கிட்ட கண்டிப்பா வேணும். இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சாதா மடி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஜோனுக்கு வந்து டக்குன்னு போக போறோம். ஏன்னா ஜோன் வந்து பவர் ஜோன் வந்து வரப்போகுது. ஜோன் வந்து நின்றுச்சுன்னா பவர் ஜோன், அதனால கொஞ்சம் ஸ்பீடாவே போகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜீப் கொஞ்சம் டேமேஜா இருக்கும், அதனால பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீப்பை வந்து மாத்திட்டு வந்து நம்ம வந்து ஜோன் சேவ் பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம பாத்தீங்கன்னா வந்து ஜோனுக்கு போனோம். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் பாயிண்டாவே இருக்கும். ஜோன் சேவ்க்கு முக்கியமா தெரியுது பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ட்ரிக் தான். அந்த நம்பர் ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியலன்னா வந்து கண்டிப்பா வந்து ஜோன் சேவ் பண்ணவே முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ஜோன்ல இருந்தா பவர் ஜோன். அந்த தேர்ட் ஜோன் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர்ல இருக்கு. அந்த 10ஆம் நம்பர் வந்து முதல்ல போய் குறைக்கணும். இந்த 10ஆம் நம்பர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜோனுக்கு வந்து நம்பர் 6 தான் வந்து பவர் ஜோன். கரெக்டா பாத்தீங்கன்னா 4வது ஜோன் 5வது ஜோன் பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர் வந்து நான் குறைச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து திரும்பி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ட் ஜோனுக்கு வந்து பவர் ஜோன் வந்து 6ஆம் நம்பர் தான் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் கணக்குலாம் எங்க இருக்குன்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஹெச்பிக்கு இபிக்கு மேல +1 இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் வந்து நம்பர் கணக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ஜோன் ஸ்டார்ட்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் டெத் ஆயிருவாங்க. அதனால போயிட்டு சருன்னு போயிட்டு அவங்க போய் ரிவே பண்ண போயிருவேன். ஒரு இடத்துல வண்டியை குண்டாங்குறா நிப்பாட்ட ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டிட்டு போயிட்டு வேமா போயிட்டு அவங்கள போய் ரிவே பண்ணிடுவேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜோனுக்கு போவேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் கரெக்டா பாத்தீங்கன்னா 4ல இருக்கு. கரெக்டா நான் உள்ள போக பாத்தீங்கன்னா 5லயே கரெக்டா உள்ள போயிருவேன் ஜோனுக்குள்ள. இப்போ வந்து ஜோன் ஃபுல்லாவே நின்றுச்சு பாத்தீங்கன்னா பவர் ஜோன் வந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிரும். 1ஆம் நம்பர்ல இருந்து உங்களுக்கு பவர் ஜோன். அடி ஜோனை பொறுத்தளவு 1ஆம் நம்பர் பவர் ஜோன் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பவர் ஜோன்ல போயிட்டு நீங்க வந்து ஜாலியாவே சுத்தலாம். எந்த ஒரு எனிமி வந்து உங்களை அடிக்கவே மாட்டானுங்க. கரெக்டா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 3வது பவர் ஜோன் தான். அதனால வந்து தைரியமா போயிட்டு நான் இப்போ உள்ள போய் ரிவே பண்ண போயிருவேன். நல்லா கவனமா பாத்துங்க, நம்பர் 2ல தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா பவர் ஜோன் வந்து அடிக்கல. இதுக்கப்புறம் வர ஜோன்லாம் பாத்தீங்கன்னா வந்து பவர் ஜோன் ஃபுல்லாவே சாதா மடியெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஃபுல்லா சூப்பர் மடி தான் வேணும். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸை ரிவே பண்ணிட்டு நம்ம ஜோனுக்குள்ள வேகமாவே போனோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா உள்ள போயிருவேன். கடைசியா லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். கடைசி ஜோன்ல எப்படி ரிவே பண்ணிட்டு நான் உள்ள வரேன்ற வந்து பொறுத்து இருந்து பாருங்க. கடைசி ஜோனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த 4 மணிக்கு பக்கத்துல இருக்க வெண்டிங் மிஷின்ல போயிட்டு ரிவே பண்றதுக்கான வழி மட்டும் தான் நான் சொல்லுவேன். 4 சூப்பர் மடிக்கு பாத்தீங்கன்னா லாங்ல போயிட்டு ரிவே பண்ணிட்டுலாம் வர முடியாது. வேணா போய் ரிவே வேணா பண்ணலாம். ஆனா நம்ம உயிர் போயிடும். பாத்தீங்கன்னா கடைசி ஜோன்ல வந்து எப்படி ரிவே பண்ண போகுதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம 11 சூப்பர் மடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா 10 சூப்பர் மடி வந்து நான் வந்து கீழே போட்டுருவேன். மார்க்கெட்டுக்கும் ஒரு சாதா மடி ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சாதா மடி கண்டிப்பா இருக்கணும். பாத்தீங்கன்னா இன்கிளியர் இருக்கணும், இன்ஜின் இன்கிளியரும் இருக்கணும். அது வந்து நம்மகிட்ட கிடையாது. அதனால நீங்க வந்து இருந்தா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு ஆளா சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாதா மடி எடுத்துட்டு நான் உள்ள போறேன். பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சாதா மடி சுத்திட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூப்பர் மடி சுத்தணும். இன்ஜின் இன்கிளியர் இல்ல, அதனால நீங்க இருந்தா போட்டுக்கோங்க, போட்டுட்டு உள்ள போங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு சாதா மடி 2 சூப்பர் மடியை போட்டு நான் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு சரண்டர் ரிவே பண்ணிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா வண்டியில ஏறிட்டேன். கவனமா கேட்டுக்கோங்க, இறங்குறப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் மடி வந்து கீழே போட்டுற கூடாது. அதனால பாத்தீங்கன்னா வண்டியில போகும்போது தான் போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்கிளியர் சுத்தமாவே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா பாதி பிளட்டோட வந்து நான் ஜோனுக்குள்ள போயிருவேன். ஜோனுக்குள்ள போன செகண்டே பாத்தீங்கன்னா வந்து வண்டி தெரியாம முட்டிடுவேன். அதே பாத்தீங்கன்னா எனிமி வந்து என் வண்டியை வேற கொளுத்தி விட்டுருவானுங்க. வண்டி கொளுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இறங்கணும்னு சரன்னு சுத்தி குளோவல் போட்டுருவேன். எனிமி எல்லாருமே என்னை டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்குவாட் மட்டும் தான் இருப்போம். அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் வந்து என்னை டார்கெட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம இறக்கிட்ட டீம்மேட்ஸ் வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு வந்து ஒரு ஆள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பான். இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்றதுக்காக நம்ம டீம்மேட்ஸ்ட கொஞ்சம் கேட்கணும். ப்ரோ நான் ஒரு கில் அடிச்சுக்கிறேன். நல்ல டீம்மேட்டா இருந்தா அந்த கில்ல கொடுப்பானுங்க. இல்லைன்னா வந்து அவங்களே அடிச்சு வந்து ஓசியை போட்டு போயிருவானுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மெத்தட்ல தான் நான் எப்பயுமே வந்து ஜோன் 3 பண்ணுவேன். ஒருவேளை இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சூப்பர்னு போட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை ரெகுலரா பாருங்க. பை கைஸ்.